ரொம்பவே மனசு ரொம்ப வலிக்குதுங்க. அடுத்தடுத்து ஒரு 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரேப் கேஸஸ் வந்திருக்கு. என்ன ஸ்டெப் எடுத்தாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. நான் சொல்ல வர எல்லா கேர்ள்ஸ், உமன்ஸ், ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கே யாரையும் நம்மளை வந்து சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. நம்ம வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்க. நம்ம சேஃப்டி நம்ம மட்டும்தான் பார்த்துக்கணும். ஒவ்வொரு பொண்ணோட சேஃப்டியும் அந்தந்த பொண்ணே தான் பார்த்துக்கணும். வேறு யாருமே இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்கு இல்லை. ஸோ தட் பெப்பர் ஸ்ப்ரே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க சேஃப்டிக்காக. அண்ட் வந்து முக்கியமாக நான் ஒரு சேஃப்டி நம்பர் சொல்கிறேன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஈவ் டீசிங். உங்களை யாராவது ஈவ் டீசிங் பண்ணுறாங்க, இல்லை யாரையாச்சும் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி ஏதாவது குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணுறாங்க, இல்லை சப்போஸ் வந்து ஏதாவது உங்கள் கண்ணு முன்னாடியே வேறு ஒரு பொண்ணுக்கு ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, உடனே வந்து 1091 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா விமன் சேஃப்டி நம்பர் தான். நீங்கள் வந்து ஈவ் டீசிங்கால் பாதிக்கப்படுறீங்களோ, இல்லை வேறு யாராச்சும் ஈவ் டீசிங்கால் உங்கள் கண்ணு முன்னாடி பாதிக்கப்படுறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குது அப்படின்னா, இந்த நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் உங்களை அப்யூஸ் பண்ணுறவங்க, ஆன்லைனில் உங்களை வந்து கமெண்ட்ஸ் தப்பாக பண்ணுறவங்களோ, இல்லை உங்களோட ஃபோட்டோ மார்ஃபிங் பண்ணுறாங்க, தப்பாக வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா 1930 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அண்டு ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் வைலன்ஸ். உங்களை வந்து யாராவது டொமஸ்டிக்காக வந்து அடிக்கிறதோ, துன்புறுத்துறதோ, இல்லை வந்துட்டு ஒரு காமன் எங்கே உங்களுக்கு வந்து ஒரு வயலன்ஸ் நடக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து 181 அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ விமென் சேஃப்டி இஸ் மஸ்ட். அது வந்து நம்ம ஹேண்ட்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ விமென்ஸ் எல்லாருமே ரொம்பவே போல்டாகவும் தைரியமாகவும் இருங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ பி போல்ட் ஆல்வேஸ். முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.